தமிழக வெற்றிக் கழகம் மாநாடு அண்மையில் மதுரையில் நடைபெற்றது. முதல்வர் அவர்களை அங்கிள் என்று சொன்னது பரபரப்பாகி பேசுபொருளாக மாறியுள்ளது. விஜய் அங்கிள் என்று சொன்னது சர்ச்சையும் எதிர்வினையும். விஜய் தனது 34 நிமிட பேச்சில் ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள், இட் இஸ் வெரி ராங் அங்கிள் என்று முத்திரை பதித்துள்ளார். இது பொதுவாக கலாச்சார பக்கங்களில் விவாதத்தை எழுப்பியுள்ளது. அவரோட ஒப்பீனியன், அவரோட மைண்ட் செட்ல ஒண்ணு சொல்லலாம். அது மத்தவங்களுக்கு தப்பா தெரியலாம், சிலருக்கு ரைட்டா தெரியலாம். அதனால அந்த மாதிரி கருத்துங்களுக்கு நாங்க எப்பயுமே பதில் சொல்றதே கிடையாது. யார் சொன்னாங்களோ அவங்க கிட்ட தான் கேள்வி. திமுக மாநில முதலமைச்சர் ஒரு பெரிய கட்சியினுடைய தலைவர், 40 ஆண்டு காலம் அரசியல் இருக்கிறாரு. நேற்று அரசியலுக்கு வந்துட்டு அவர் அது மாதிரி சொல்றதெல்லாம் தரந்தார்ந்து விமர்சனம் செய்யறாரு. மக்கள் நல்ல பதில் சொல்றாரு. அரசியல் ஆரோக்கியமா வச்சுக்குவேன். டே 1 என்ன சொன்னாங்க? நான் ஆரோக்கியமான அரசியல் தான் பண்ணுவேன், நான் யாரையுமே பேச மாட்டேன். டே 1 சொன்னாரு. இன்னைக்கு ஒரு வருஷம் கழிச்சு விஜய் அவர்களுடைய பேச்சு நேற்று எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு சொல்றாரு ஸ்டாலின் மாமாங்கிறாரு. மேல 1008 கருது முதலமைச்சரை மாமா அப்படிங்கிறீங்க. இது சினிமால கேட்கறதுக்கு நல்லா இருக்குங்க. 2 பேர் விசில் அடிப்பாங்க, 2 பேர் கை தட்டுவாங்க. யாரோ திமுக அமைச்சர் விஜய் அவரை பார்த்து பூமர்னு சொன்னா எப்படி இருக்கும்? இன்னைக்கு ஏங்க நீங்க பூமர் மாதிரி பேசுறீங்க, 51 வயசுல பூமர் மாதிரி பேசுறீங்க, நீங்க பேசுறதுக்கும் கீழே இருக்கிறதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னா விஜய் அவர்கள் மனசு கஷ்டப்படுமா கஷ்டப்படாதான்? ஏன்னா அதே வார்த்தையை நாம் பயன்படுத்துவதற்கு எவ்வளவு நேரம்? ஒரு 2 நிமிஷம் போதும். ஆனால் சில வார்த்தைகளை சில இடத்துல பயன்படுத்துவதற்கு முன்பு மக்கள் பக்குவத்தை எதிர்பார்க்கிறாங்க. பக்குவம் இல்லாம எப்படி முதலமைச்சராக தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்வார்? யார் புரட்சி தலைவர் படத்தை போட்டாலும் சரி, நாங்க தான் புரட்சி தலைவர் மாதிரி இருக்கோம், புரட்சி தலைவர் சொன்னாலும் சரி, மக்கள் ஒருபோது ஏத்துக்க மாட்டாங்க. அது தேர்தல் யுக்தியாகத்தான் நிச்சயமா வாக்குகள் பெறுகின்ற ஒரு யுக்தியாகத்தான் நிச்சயமா கருதுவாங்க. கண்டிப்பா வாக்குகள் அதனால பெற முடியாது. கட்சி ஆரம்பிச்ச உடனே இம்மாலய சாதனை சாதித்த போல பேசுறாங்க, டைலாக் பேசுறாங்க. நாங்கெல்லாம் அப்படி இல்ல. இந்த வெற்றி விளம்பர மாடல் திமுக என்ன செய்துன்னு தெரியும்ல? பாஜகவோட உள்ளுக்குள்ள ஒரு உறவை ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியில எதிர்க்கிற மாதிரி, அப்படி எதிர்க்கிற மாதிரி ஒரு டிராமா ஒண்ணு பண்ணிக்கிட்டு, எதிர்கட்சியா இருந்தா போங்க மோடின்னு பலூன் விடுறது, ஆளுங்கட்சியா இருந்தா வாங்க மோடின்னு கொடை பிடிச்சுக்கிட்டு கும்பிடு போடுறது. இது மட்டுமா? ஒரு ரைடுன்னு ஒன்று வந்துட்டா போதும், இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங், அதை காரணம் காட்டி டெல்லிக்கு போறது, அங்க ஒரு சீக்கிரட் மீட்டிங் நடத்துறது. நல்லா நோட் பண்ணணும் மக்களே, அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே. அதேதான் ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள். இப்படி தமிழ்நாட்டுல இப்ப நடக்கிற இந்த ஆட்சியினுடைய லட்சணத்தை பார்த்துக்கிட்டு நாம எப்படி சும்மா இருக்க முடியும்?